Milky Mist ice cream. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூர் வெற்றி ஏற்படுத்திய தாக்கத்தை விட அத்தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தோல்வியுற்றதுதான் அதிக தாக்கத்தை அரசியல் விவாதங்களில் ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் 4379 வாக்குகள் மட்டுமே குறைந்து தோல்வியை தழுவியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜய பிரபாகரன் வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார், சூழ்ச்சி செய்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு புகார் கொடுத்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார். மாணிக் தாகூர் விருதுநகர் தொகுதியில் கடந்த 2019 தேர்தலில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை தோற்கடித்தார். ஆனால் இம்முறை தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனிடம் வெறும் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மாணிக் தாகூருக்கு இந்த முறை சீட் கிடைத்ததே பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான். அவர் ஏற்கனவே இருமுறை தொகுதியில் வெற்றி பெற்ற போதும், அதிலும் குறிப்பாக கடந்த 5 வருட காலத்தில் தொகுதியில் மக்களிடமோ காங்கிரசாரிடமோ கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகளிடமோ நெருங்கி பழகியதில்லை. மேல்மட்ட அரசியல் மட்டுமே நமக்கு மீண்டும் சீட் வாங்கி கொடுக்கும் என்ற காங்கிரசின் பாரம்பரிய வழக்கப்படி மேல்மட்ட அரசியலையே செய்து வந்தார். அதிலும் ராகுல் காந்தியிடம் ஒரு சில விஷயங்களில் பெரும் கோபத்தை சம்பாதித்தார். ஆனபோதும் டெல்லி செல்வாக்கை வைத்து போராடி மீண்டும் சீட் வாங்கினார். ஆனால் காங்கிரஸில் மாணிக் தாகூரை விட வேறு யாருக்காவது சீட் கொடுத்திருக்கலாம் என்ற எண்ணத்தை வாக்கு எண்ணிக்கை வரை பேச வைத்து விட்டார் என்கிறார்கள் லோக்கல் காங்கிரசார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் திமுக கட்சி அமைப்பு ரீதியாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய தொகுதிகள் மதுரை தெற்கு மாசேவான சேடப்பட்டி மணிமாறன் தலைமையில் வருகின்றன. அதே தொகுதியில் அதிமுக மதுரை புறநகர் மேற்கு மாசேவும் முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் வசம் இருக்கின்றன. இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் மாணிக் தாகூர் 77,119 ஓட்டுகளும், விஜய பிரபாகரன் 71,664 ஓட்டுகளும் பெற்றனர். அதாவது திருப்பரங்குன்றம் தொகுதியில் மாணிக் தாகூர் ஏறத்தாழ 6000 ஓட்டுகள் அதிகம் பெற்றார். ஆனால் உதயகுமாரின் சொந்த தொகுதியான திருமங்கலம் தொகுதியில் கொத்தாக 10,000 ஓட்டுகள் லீடிங் எடுத்து விட்டார் விஜய பிரபாகரன். இத்தொகுதியில் காங்கிரசின் மாணிக் தாகூர் 69,587 வாக்குகள் பெற்றார். ஆனால் விஜய பிரபாகரனோ 79,591 வாக்குகள் பெற்றார். இந்த 10,000 லீடு தான் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளரை சமாளிக்க பெரும் உதவியாக இருந்தது. இதன் மூலம் முன்னாள் அமைச்சரான உதயகுமார் தன் சொந்த தொகுதியில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொண்டார். அமைச்சர்கள் KKSSR, தங்கம் தென்னரசு ஆகிய 2 அமைச்சர்கள் 2 மாசேக்கள் விருதுநகர் மாவட்டத்தில் தொகுதியில் இருக்கிறார்கள். தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் KKSSRின் எல்லைக்குள் சாத்தூர், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகள் வருகின்றன. இவற்றில் விருதுநகர் மக்களவை தொகுதிக்குள் சாத்தூர், அருப்புக்கோட்டை ஆகியவை வருகின்றன. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 59,238 வாக்குகளை விஜய பிரபாகரன் வாங்க, அவரை விட மாணிக் தாகூர் சுமார் 6000 வாக்குகள் அதிகமாகி 65,052 வாக்குகளை பெற்றார். ஆனால் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில், அதுவும் தற்போது KKSSR சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அருப்புக்கோட்டை தொகுதியில் 61,659 வாக்குகளை விஜய பிரபாகரன் அறுவடை செய்திருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூரோ 12,000 வாக்குகள் பின்தங்கி 49,381 வாக்குகளை மட்டுமே பெற்றார். அந்த பக்கம் திருமங்கலத்தில் தூக்கிய விஜய பிரபாகரனின் லீடிங் இந்த பக்கம் அருப்புக்கோட்டையில் அபாரமாக தூக்கியது. இதன் காரணமாகவே அவர் திமுக கூட்டணியை தண்ணி குடிக்க வைத்திருக்கிறார். சிவகாசி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளின் பொறுப்பை மேற்கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தங்கம் தென்னரசு அருப்புக்கோட்டையில் இழந்ததை சிவகாசியில் ஈடுகட்டியிருக்கிறார். சிவகாசி தொகுதியில் விஜய பிரபாகரனை விட மாணிக் தாகூர் 14,000 வாக்குகள் அதிகம் பெற்றார். அதே போல விருதுநகர் தொகுதியில் சுமார் 2,000 ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளார் மாணிக் தாகூர். விஜயகாந்தின் மகன் என்ற அடையாளத்தோடு களமிறங்கிய விஜய பிரபாகரனுக்கு விஜயகாந்தை போன்றே மக்களோடு பழகிய விதமும், விஜயகாந்தை போன்றே அவர் பேசிய விதமும் பெருமளவு கை கொடுத்தது. தேர்தல் பிரச்சார காலத்திலேயே மின்னபலத்துக்கு பேட்டியளித்த விஜய பிரபாகரன்
ஊடகங்கள் எல்லாம் சொல்வது மாதிரி நான் 25 எம்எல்ஏக்கள் 100 கவுன்சிலர்கள் கேப்டன் இருக்கும்போது என கட்சியோட பொற்காலத்துல அரசியலுக்கு வரல, எல்லாமே இழந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கட்சி ஒண்ணுமே இல்லாத காலத்துல போராட வந்திருக்கேன் என்று கூறினார். நான் முதல்ல அரசியலுக்குள்ள வரும்போது தேமுதிக கிட்ட வந்து ஒரு 20 எம்எல்ஏ 10 எம்பி 100 கவுன்சிலரு, இந்த கேப்டன் நல்லா இருக்காரு, நாங்கள் ஒரு காலத்தில் இருக்கும்போது நான் உள்ளே வரல. கேப்டன்சிக்கு எங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, கவுன்சிலர்ஸ் இல்லை, கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்டாட்டிக்ஸ் படி தோய்வில் போய்ட்டு உங்கள் படிக்கே வரேன். அந்த டைமில் தைரியமாக நான் உள்ளே வந்து எங்கள் தொண்டர்கள் என்னை கூப்பிட்டாங்க, அவங்க தம்பியை அழைச்சாங்க, நான் உள்ளே வந்து அவங்களுக்காக நான் வேலை பார்க்குறேன். என்னோடய சொந்த பிரச்சனைகள் ஆசைகள் எல்லாமே நான் ஒதுக்கி வச்சு ஒரு 25 வயசுக்குள்ளே நான் உள்ளே வந்து அவங்க முன்னாடி நம்பிக்கையாக நிற்கும்போது அது வாரிசு அரசியல் ஆகாது. ஏன்னா நான் வந்து காலரை தூக்கி விட்டு நான் கேப்டன் மகன்ட்டு வரலாம், களத்தில் இறங்கி போராட தயாராக இருக்கிறேன். இதைத்தான் அவர் பிரச்சார களத்திலும் பெரும்பாலும் பேசினார். மேலும் விஜயகாந்தின் தந்தை, அதாவது எனது தாத்தாவுக்கு பூர்வீகம் விருதுநகர் தான், மீண்டும் நான் விருதுநகருக்கு வந்திருப்பதை தெய்வ செயலாகவே பார்க்கிறேன் என்று சமுதாய சென்டிமெண்டோடு பேசினார். இந்த பேச்சும் விஜயகாந்தின் சமுதாய பலமும் பொதுவானவர்களின் வாக்குகளும் தான் விஜய பிரபாகரனை வெற்றியின் விளிம்பு வரை கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே ஜூன் 4ஆம் தேதி பகலில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ரிசல்ட் அறிவிக்கப்படுறதுக்கு தாமதமாகுது, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஏதோ நடக்குது, எதுவாக இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் என்றார். மேலும் தபால் ஓட்டுகள் மொத்தம் 10,214 பதிவானது. அதில் மாணிக் தாகூருக்கு 2,380 வாக்குகள் விழுந்தன. விஜய பிரபாகரனுக்கு 2,634 வாக்குகள், அதாவது திமுக கூட்டணியை விட சுமார் 300 வாக்குகள் அதிகமாக விழுந்தன. தபால் ஓட்டுகளில் செல்லாத ஓட்டுகள் 1,820 என்று அறிவிக்கப்பட்டதை ஏற்க முடியவில்லை என்கிறார்கள் அதிமுகவினர். விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்ட தொகுதிகளில் பணம், தேர்தல் வேலை இதையெல்லாம் தாண்டி இந்த முறை சாதி முக்கிய பங்காற்றி இருப்பதை முதல்வரிடமே திமுகவின் தென் மாவட்ட மாசேக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மேல்தட்டு சாதியினர் இந்த முறை திமுக அதிமுகவுக்கு வேட்பாளர் சார்ந்து ஆதரிப்பதை விட கணிசமான சதவிகிதத்தில் பாஜகவை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தினர் திமுகவை நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள். இது தொடர்பான தென் மாவட்ட நிலவரத்தை முதல்வரிடம் புள்ளி விவரத்தோடு கொடுத்திருக்கிறார்கள் திமுக மாசேக்கள். அந்த தொகுதிகளில் விருதுநகரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க திமுகவும், தேர்தல் ஆணைய ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிமுக, தேமுதிகவும் தயாராகின்றன. எனினும் விருதுநகரில் விஜய பிரபாகரனுக்கு கிடைத்தது கௌரவமான தோல்விதான். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.